வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று நிறைய இளைஞர்கள் போராடுகிறார்கள், நிறைய வருத்தப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே. முதலில் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள், தன்னை அறிதல். தனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு மற்றவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு இதே முன்னிறுத்தி அதற்காக செயல் செய்தால் அது முயற்சி. நமக்குள் இருக்கும் திறமைகளில் எது மிகச் சிறந்தது என்றதை கண்டறிந்து அதை முன்னிறுத்தி அதற்காக உழைத்தால் அது முயற்சி. மீண்டும் மீண்டும் அதை செய்கிற போது அதில் ஒரு பயிற்சி வரும். அந்த பயிற்சி சிறப்பாக வெற்றியில் முடிந்தால் மனதுக்குள் ஒரு கிளர்ச்சி வரும். அதுதான் வெற்றியில் கிடைக்கும் மகிழ்ச்சி. நாம் நிறைய பேர் ஒவ்வொரு முறையும் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்காக நிறைய விண்ணப்பங்களை அனுப்பி அங்கே சிறப்பாக தேர்வு எழுதி நேர்முக தேர்விலே சிறப்பாக செய்தும் அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் உடனே மனதுக்குள் ஒரு ஏமாற்றம் வந்து விடுகிறது. இந்த ஏமாற்றத்தால் என்ன நினைக்கிறோம்? ச்சே, அதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் என்றுதான் இங்கே அனைவரும் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இப்படி நமக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது, அதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. உனக்கான வேலை இது அல்ல, இதைவிட மிகச் சிறப்பான வேலை உனக்கு கொண்டிருக்கிறது. அதற்காக நீ பொறுத்திரு, அதற்காக நீ முயற்சி செய் என்றுதான் அர்த்தம். பறவைகளின் வாழ்க்கையை உற்று நோக்கினால் மனிதர்களுக்கு நிறைய அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பறவை அது குஞ்சை வளர்க்கிற போது நீங்கள் பாருங்கள், அதற்கு பறக்க முடியாத போது கூட்டுக்குள்ளேயே வைத்து தாய்ப்பறவை உணவை எடுத்து வந்து ஊட்டிவிடும், தினமும் ஊட்டிவிடும். சிறகு முளைக்க ஆரம்பித்து பறக்க தெரிகிற பருவம் வருகிற போது தாய்ப்பறவை தனியே இரை தேட தொடங்கிவிடும். தந்தை பறவை அதற்கு பறக்க சொல்லிக் கொடுக்கும். அதை நன்றாக கவனித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் தூக்கி கொண்டு செல்லும், குஞ்சை கீழே விடும். அதற்கு பறக்க தெரியாது, படபடபட என்று அடிக்கும். அடித்து கீழே விழப்போகிற போது தந்தை பறவை அதை தாங்கி மேலே தூக்கிவிடும். திரும்ப கீழே விழும், பறக்க முயற்சி செய்யும். திரும்ப அந்த பறவை தந்தை பறவை மேலே தூக்கிவிடும். அப்படியே அந்த இறக்கையை அடித்து முயற்சி செய்து தனி உலகத்தில் பறக்க ஆரம்பித்து விடும். தானே இறை தேடிக்கொள்ளும். இப்படித்தான் ஒரு பறவை பறக்க நினைக்கிறது. ஆக மனிதன் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு முறை கீழே விழுகிறோம், அப்போது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்று சொல்லுவார்களே, தன்னைத்தானே தெம்பு ஒழித்துக் கொள்வது, அதை படித்துக் கொண்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சிக்கிற போது அது வெற்றி கிடைக்கும். நிறைய நண்பர்கள் பயிற்சியையும் முயற்சியையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சரியான விளக்கம் தெரியாமல். பயிற்சி என்பது நாம் செய்ய போகிற செயலுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வது.